சார் டாக்டர்ஸ் டே எப்படிங்க சார் வருது? டாக்டர்ஸ் டே ஜூலை 1st. ஃபர்ஸ்ட்டாங்க சார். ஓகேங்க சார். எதுக்காக சார் டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க? டாக்டர்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலில் டாக்டர் பிசி ராய்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டாக்டர் ப்ளஸ் வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. அவர் வந்து இண்டிபெண்டன்ஸுக்காகவும் ஃபைட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஞாபகார்த்தமாக டாக்டர்ஸ்க்கு அவர் செஞ்ச சேவைகளில், மக்களுக்கு செஞ்ச சேவைகளை வச்சு அவரோட பர்த்டேவை டாக்டர்ஸ் டேவை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார். உங்களை மாதிரி ஒருத்தர் கொல்கத்தால இருந்திருக்காரு அப்போ. ஓகேங்க சார். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க சார், நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க இதுதான் தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த. பட் பேஷண்ட் புரிஞ்சிக்காமல் ரிப்பீட்டடாக சம்மந்தமே இல்லாத கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்டு உங்களை இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி பேஷண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்போது? இந்த கேள்விக்கு வந்து நான் கங்கா ஹாஸ்பிட்டல் படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார், ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் நிற்க வச்சு ஒரு பேஷண்ட் எக்ஸாமின் பண்ண பற்றி சொல்லிக் கொடுப்பாரு. மறுபடியும் 50 பேர்த்து கேட்பாரு. ஒருத்தர் கூட அது அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இப்போ டாக்டர்ஸ்னாலேயே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கிரகிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்போது, பாமர மக்கள் வரும்பொழுது நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் போகலாம். அப்போ நம்ம பொறுமையாக 2-3 தடவை அதில் கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, 2-3 தடவை புரிய வைக்க வேண்டிய நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். அடுத்த கொஸ்டின் சார். இப்போ யூஸ்வலாக டாக்டர்ஸ் எல்லாமே பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது, யாரும் செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்க வேணாம், டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க, நீங்களாம் மாத்திரை மருந்து இது சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துப்பீங்களா, இல்லை இன்னொரு டாக்டர் அப்ரோச் பண்ணுவீங்களா சார்? இது சிரமமான கேள்வி தான். நான் இது வரைக்கும் பல தடவை செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துருக்கேன். முக்கால்வாசி, பல தடவை இல்லை, முக்கால்வாசி தடவை நானே புக்கை புரட்டி செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துருக்கிறோம். அதில் பாதி தடவை வேலை செய்யும், பாதி தடவை வேலை செய்யாமல் டாக்டர் கன்சல்டேஷன் போவோம். கன்சல்டேஷன் போகும்போது செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணதை மறைச்சிட்டு அவட்டு புதுசாக வர மாதிரி மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். அது நீங்களும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? பண்ணிட்டு தான் இருக்குதா? இது கரெக்டாக சார்? தப்பு தான், வேற வழி இல்லை. சரிங்க சார். ஓகேங்க சார். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் சார். இது கொஞ்சம் காமெடியான கொஸ்டின். பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். அதில் திடீர்னு அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்த உடனே வீட்டில் வேலை செய்கிறவங்க, பெரியவங்க, நாடி ஜோசி இவங்கெல்லாம் வந்து பார்த்து நாடி பார்த்துட்டு கன்சீவாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க, நரம்பை பார்த்துட்டு ரெட்டை நாடி துடிக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் எதனாச்சும் கையை பிடிச்சி ரெட்டை நாடி துடிக்குது கன்சீவாக இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா சார்? உங்களை மட்டும் இல்லை, டாக்டர்ஸால் சொல்ல முடியுமா? இது உயிரோடு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க கொஞ்சம் சிரமம் தான். அது எனக்கே இந்த டவுட். நான் தவஸ்ரீ மடத்தை கேட்டுருங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். என் சக மருத்துவர்கள் அனைவருக்கும் இனிய மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.